எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த பத்திரகாளி அம்மாவை சிலை மூலமா சித்தி எடுத்து கொடுக்குற பூஜையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த பூஜை பார்த்தீங்கன்னா, நாங்க சித்தி எடுத்து கொடுக்கறதுனால அவர்கிட்ட தாரவாத்து கொடுப்போம். அவர் போய் வீட்டில் போய் ஒரு 3 நாள் மட்டும் படையல் போட்டு பண்ற ஒரு பூஜை தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அஷ்டகர்மங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அவர் தாராளமாக. அந்த மாதிரி ஒரு பூஜை தான் இதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யாக வளர்க்குறதுக்கு முன்னாடி கலச பூஜை பண்ணி கும்பம் ஏற்றி தான் நாங்கள் இதை ஆரம்பிப்போம். யாகத்தில் உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கு முன்னாடி அந்த அம்மா சிலையை நீங்கள் இப்போ இதில் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா சிலைக்கு முன்னாடி தான் யாக வளர்த்து பூஜை பண்ணுவோம். யாக வளர்த்து முடிச்ச பிறகு அவர் உடம்புல இறக்கிட்ட பிறகு அவரோட உடம்புல இருந்து கைவிரல் மோதிர விரல் சொல்லுவோம், அதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து அந்த அம்மா நாக்குல வச்சு நாங்க இவருக்கு தாரவாத்து கொடுப்போம். பாத்தீங்கன்னா வலது கை மோதிர விரல் இது பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்க மறுபடியும் இதுல தாரவாத்து கொடுக்கறனால என்னன்னா, அவங்க எந்த விதமான பூஜை பண்ணாம அவங்க என்ன விஷயம் செஞ்சாலுமே இது நடக்கும். 48 நாள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே நாள்ல தாராளமா இது அடுத்த நாள்ல இருந்து இவங்க அஷ்டகர்மங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்க வாங்கிட்டு போய் ஒரு 3 நாள் மட்டும் படையல் போட்டுட்டு அப்புறம் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு 21 நாள் பூஜை பண்ணுற மாதிரி கொடுத்தாலும் ஓகேன்றவங்களுக்கு நாங்கள் வேற முறைகளில் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை 11 நாள் பண்ணுற பூஜை வந்தாலும் அதுக்கேற்றவாறு நாங்களே உங்களுக்கு பண்ணுவோம். இல்லை 48 நாள் அந்த அம்மாவுக்கு நானே பூஜை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு சில முறைப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவர் போய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3 நாள் படையல் போட்டு பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த அம்மாவுக்கு அடுத்த நாள்ல இவர் செய்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். 4வது நாள்லேருந்து அவருக்கு அதுக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கு உண்டான பூஜை முறைகள் தான் இது எல்லாமே. இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு 3 நாள் அடையில போட்டுட்டு எனக்கு 3ஆம் நாள்லேருந்து அருள்வாக்கு வந்துருமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது அருள்வாக்குன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக தான் வருமே தவிர எடுத்துட்டு போனோடனே வராது. ஒரே நாள் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு ஆளை நம்ம கணிக்க முடியாது. இப்போ 3 நாள் கழிச்சு நீங்க ஒரு ஆளை சேர்க்கறது, பிரிக்கிறது, ஸ்தம்பன பூஜை பண்றது, மாரண பூஜை பண்ணா கூட நடக்கும். இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நீங்க பூஜை பண்ணும்போது இதெல்லாமே பண்றதா தாராளமா நடக்கும். நான் உங்களுக்கு சில மந்திரங்கள் குருகள் கொடுப்பேன். நீங்க ஒரு நாளைக்கு 108 இல்லை 108 குறைவாகவும் தாராளமா பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நாங்க சித்தி எடுத்து கொடுக்கறதுனால நீங்க கம்மியா போட்டாலும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். உங்களால எவ்வளவு முடியுமோ அருள்வாக்கு சீக்கிரம் வரணும்னா 108க்கு கண்டிப்பா நீங்க போடுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அதுக்கு மேல கூட போடலாம். தாராளமா போட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா சீக்கிரம் வரும். அருள்வாக்குன்றது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல படிப்படியா தான் இருக்கும். போக போக நல்ல ஒரு நிலையில கண்டிப்பா சொல்லுவீங்க. நீங்க நிறைய ஒரு விஷயத்த பார்க்கும்போது, ஒரு ஆளை பார்க்கும்போது அவங்கள ஃபுல்லா கணிச்சு ஃபுல்லா சொல்லுவீங்க நீங்க. அதனால இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்தி எடுத்து உங்களுக்கு தாரவாத்து கொடுக்குற ஒரு விஷயம் இது. இந்த அம்மாவை இதை நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. மேற்கொண்ட விஷயங்களை எல்லாமே நானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நானே உங்களுக்கு விடாவரியை சொல்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.